பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலர் 4:31 அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடின இடம் அசைந்தது. இன்றைக்கு நாம ஜெபிக்கும் போது ஒரு அசைவு இருக்கணுங்க. ஆவியானவருடைய அசைவு நாம ஜெபிக்கிற இடத்துல இறங்கணும். ஆவியானவருடைய வல்லமை நாம் ஜெபிக்கிற இடத்துல இறங்கணும். பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஜெபத்திலே ஆட்கொள்ளுதல் இருக்க வேண்டும். அங்கு ஒரு மனம் இருந்த சபை ஆதி சபை. அனுதினமும் தேவாலயத்துல தரித்திருந்த சபை ஆதி சபை. கபடமில்லாத இருதயத்தோடு இருந்த சபை ஆதி சபை. அவர்கள் தேவனை துதித்துக் கொண்டிருந்த சபை ஆதி சபை. அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட சபை ஆதி சபை. இந்த நேரத்துல வேதம் சொல்லியிருக்கிறது, அப்படிப்பட்ட தேவ ஜனங்கள் தேவ அனுபவத்துக்குள்ள வருகிறார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். இன்றைக்கு எவ்வளோ உபத்திரவங்க, சுவிசேஷம் அறிவிப்பதற்கு எவ்வளோ தடை, எவ்வளோ தேவ ஜனங்கள் நெருக்கப்படுகிறார்கள். ஆனா ஒரே ஒரு நமக்கு ஒரு பவர், ஒரே ஒரு நமக்கு இருக்கிற அத்தாரிட்டி, ஒரே ஒரு கமாண்ட்மெண்ட் இந்த வேதம் சொல்லி இருக்கிறது. உலகெங்கும் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டுமா? அதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு துணையா இருக்கிறார். ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது ஒரு பெரிய ஆட்கொள்ளுதுனாலே மகிமையும் வல்லமையும் விடுதலை இறங்கும். கூடியிருந்த இடம் அசைந்தது. இந்த இடத்துல பார்க்கும்போது பரிசுத்த ஆவியின் நிரப்புதல் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில வரணும். தேவ வசனத்தை தைரியமாய் சொல்ல ஆவியானவர் நம்ம நடத்தணும். ஜெபம் பண்ணலாமா? நல்ல பிதாவே, அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவள் கூடியிருந்த இடம் அசைந்தது. இந்த நாட்கள்ல எங்களுக்குள்ள ஆவியானவர் அப்படிப்பட்ட ஒரு ஆட்கொள்ளுதல்ல ஆண்டவர் நிரப்பும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே, உங்களுடைய தெய்வீக வல்லமை ஆண்டவரே, தேவ வசனத்தை தைரியமாய் சொல்ல எங்களுக்கு கிருபை தாங்க, வழி நடத்துங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.